பானகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க அம்மனுக்கு நைவேத்தியமா வச்சீங்கன்னா, பெருமாளுக்கு நைவேத்தியமா வச்சீங்கன்னா ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம், ரொம்ப பெஸ்ட்னே சொல்லலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்டுல 2 பேர் தான் இருக்கீங்க, இல்ல குட்டீஸ்க்கு பிடிக்காது, இல்ல குவான்டிட்டி கம்மியா பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படிங்கறத சொல்றேன். நீங்க நிறைய பேர் சாப்பிட்றதா இருந்தா பெருசா எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால நானும் குட்டீஸும் குடிக்க மாட்டேன், குட்டீஸ் 2 குடிக்க மாட்டேங்கனால நானே ஹஸ்பண்டுக்காக மட்டும் இந்த மாதிரி அரை வெள்ளத்தை எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெள்ளத்தை வந்து நான் வந்து ஒரு வார்ம் வாட்டர்ல போட்டு கரைக்க போறேன். ஸோ இப்போ பாருங்களேன், வார்ம் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ இதுக்கு குவான்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அரை வெள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நல்லா வார்ம் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து டிசால்வ் பண்ணிடணும். சப்போஸ் உங்க வீட்டுல லெமன் இல்லைன்னா, கைவசம் லெமன் இல்லைன்னா இந்த மாதிரி புளி எடுத்து, இங்க பாருங்க இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இந்த புளி தான் வந்து அந்த பானகத்துக்கு புளிப்பு கொடுக்கும். அதே மாதிரி இந்த குவான்டிட்டிக்கு பாத்தீங்கன்னா 2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி பண்றதையும் காட்டுறேன். பாருங்க, புளியை கரைச்ச தண்ணியை வந்து இதுல ஊத்துறேன். ஸோ புளியை கரைச்ச தண்ணி ஊத்துறேன். அது போக நான் எடுத்து வச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காவை 2 தட்டி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்றேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து கரெக்டா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான், இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா பானகம் ரெடி. ஸோ இது கரெக்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேருக்கு இப்படி இருந்தா பிடிக்காது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த திரும்பவும் இதை வந்து ஒரு வடிகட்டில வடிகட்டிக்கோங்க. இப்ப பாருங்க, திரும்பவும் நான் ஒரு கிண்ணம் வச்சிருக்கேன், அதுல இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த டேம்பரின் எல்லாம் புளிஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதுல இருக்கிறதெல்லாம் வந்து டஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டஸ்டா வரும். ஸோ அதனால இப்படி புளிஞ்சு எடுத்துட்டு நீங்க வந்து சர்வ் பண்ணீங்கன்னா, ஒரு பாட்டில் போட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளியரா வரும். ஸோ இந்த மாதிரி பானகத்தை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். சில பேர் லெமன் புளிவாங்க, சில பேர் சுக்கு பொடியெல்லாம் போடுவாங்க. சப்போஸ் கைவசம் அது இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.